இன்னைக்கு நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். மட்டர் கச்சோடி பட்டாணிய வச்சு தான் பண்ணணும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூட 1 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்து, கொஞ்சமா ஓமம் கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து, நல்ல மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய தடவி நம்ம சைடுல வச்சிரலாம். ஒரு 10, 15 நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நான் பட்டாணிய நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, பூண்டு, கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்து, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய சேர்த்து, சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்து, கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணி, ஒரே ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து சாட்டே பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற மிக்ஸ்சரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் இது கூட மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள், சீரகத்தூள், சாட் மசாலா, அம்ச்சூர் பவுடர், மல்லித்தூள், உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பிளாக் சால்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து சைட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு கிண்ண ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சு நல்லா சைட்ஸ் எல்லாம் கவர் பண்ணோன்னா இது மாதிரி எல்லாமே சீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா இதே மாதிரி ஃப்ளாட்டாக கிடைக்கும். இப்போ இதை மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்ம சூப்பரான மட்டர் கச்சோடி ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் சட்னி இல்லை டர்மரின் சட்னி இல்லை கெச்சப் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.